இந்த வீடியோவில் நம்ம வாகமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 days 1 nightங்கிற கான்செப்டில் பார்க்க போகிறோம். இந்த 2 daysல எங்கெங்கே சுற்றி பார்க்கலாம், எங்கே தங்கலாம், ஜீப் சவாரி எங்கே புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். இந்த ஜீப் சவாரியில் நம்ம முதல் பார்க்க வேண்டிய இடம் மெடோஸ் வியூ பாயிண்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேருன்னு இருக்கும். நாங்கள் போன டயத்தில் இப்போ மலையாளம் மூவி வேறு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து இடுக்கி டேம் வியூ பாயிண்ட்டு. அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஒரே பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு ஜாலியாக போனோம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற இடம் வந்து சூசைட் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மிஸ்டாக இருந்துச்சு. அப்பப்போ தான் வியூஸ் வெளியே வந்துட்டு போச்சு. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற இடம் வந்து உளுப்பணி டனல். இதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் கிராசிங் இருக்கும். அது சூப்பராக இருக்கும். இதுதான் உளுப்பணி டனல். இதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதோட இந்த ஜீப் சவாரி முடிஞ்சிச்சு. இதோட பேக்கேஜை பற்றி லாஸ்ட்டு சொல்கிறேன். ஜீப் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெடோஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தோம்னா சுற்றி ஒரே மிஸ்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலாம், ஜிப்லைன் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து என்னென்னா அட்வென்ச்சர் பார்க்கில் இதெல்லாம் போகலாம் அப்படிங்கிறனால இங்கே சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி 2வது நாள் காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமில் குளிக்காமல் ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போச்சு. ஸோ அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அப்படியே கிளம்பி அங்கே வந்துட்டோம். இங்கே வந்து குளிச்சுட்டு அடுத்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மிஸ்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற காரு கூட ஒன்றுமே தெரியல. இங்கே ஃபுல்லாக ஒரே மிஸ்டாக இருந்ததுனால நிறையா கேம்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போட்டிங் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில கேம் மட்டும் இருந்துச்சு. அதில் அப்படியே போய் நாங்களும் ஏறி போய் விளாண்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ போச்சே.
அட்வென்ச்சர் பார்க்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். இதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரடிப்பாரா வியூ பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மர்மலா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு முடிஞ்சுச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம், ஜீப் எங்கே புக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பிருந்தாவன் ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் தங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இதில் 4 பேர் தங்கியிருந்தோம். எங்களுக்கு 3 டைம்ஸ் ஃபுட்டு தங்குறது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6800 வந்துச்சு. இது சீசனை பொறுத்து மாறும். இவங்களே ஜீப் சவாரியும் புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 2500 ஆச்சு. நாங்கள் 4 பேர், பிறகு ஒரு 2 பேர் ஒரு குழந்த, எல்லாத்துக்கும் சேர்ந்து 2500 ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1500, அவங்க 1000 ஷேர் பண்ணிக்கிட்டோம். இவங்க தான் அந்த ஃபேமிலி. இவங்க வந்து எங்கேருந்து வந்திருந்தாங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்க எங்கள் கூட ஜீப் சவாரி, ஒரு மெடோஸு எல்லா இடத்துக்குமே எங்கள் கூடயே சுற்றி பார்க்க தான் வந்தாங்க. இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு, குழந்தைங்க விளாட்றதுக்கு இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாராவது புக் பண்ணணும்னு நினைத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.